இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது Godox XT16 இந்த ட்ரிகரை SK400 எப்படி கனெக்ட் பண்றது. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இந்த வீடியோ அதற்கான விடை. வாங்க பார்க்கலாம். Hey, what's up guys? Welcome back to Mirrorme Studio. நான் திலீப் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்கிட்ட ரீசெண்டா ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டது, இந்த XT16 ட்ரிகர் வந்து எனக்கு SK400ல கனெக்ட் பண்ணவே முடியல சார். குரூப்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த சேனலை செலக்ட் பண்ணுறது பெரிய தலைவலியாக இருக்குது. அப்புறமா நான் ஆப்டிகல் ஸ்லேவில் போட்டு அடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த பிரச்சனை இருக்குது. அதை ஏதாச்சும் சொல்லுங்கள் வெளியே அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோ அவங்களுக்காக. இந்த XT16 சேனலை எப்படி ஈஸியாக கனெக்ட் பண்ணுறது. ஏகப்பட்ட பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பட்டன் தான் அந்த சேனலை செலக்ட் பண்ணுறதுக்கான பிரச்சனையே. இது எப்படி அப்படிங்கிறத தெளிவாக க்ளோஸ்அப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம கையில் இருக்கிறது SK400, அதோட சேர்ந்து வர XT16 ட்ரிகர். இந்த ட்ரிகர் தான் இந்த SK400ஓட சேர்ந்து வர ட்ரிகர். இப்போ இதை ரெண்டுத்தையும் எப்படி ரேடியோ டிரான்ஸ்மிட்டராக கனெக்ட் பண்ணுறது, அதாவது இந்த டிரான்ஸ்மிட்டரை யூஸ் பண்ணி இந்த SK400 எப்படி ட்ரிகர் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது இப்போ வந்து பார்த்துடலாம். இப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் இப்போ நீங்கள் ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த பவர் செட்டிங், பஸ்ஸர் சவுண்ட் அது மட்டும் தான் இந்த இடத்துல காமிக்கும். ஸோ இது எப்படி வந்து ரேடியோ சிக்னலை ரிசீவ் பண்ணுற ஒரு டிவைஸை எப்படி மாற்றுறது அப்படின்னா, இந்த பார்த்தீங்கன்னா குரூப் சேனல் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்லேவ் S1 S2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அது ஒரு ரேடியோ ரிசீவராக மாறிடும் அப்படிங்கிற ஒரு சின்னதாக சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஸோ இந்த ரெண்டு பட்டனையும் நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பஸர் நாய்ஸ் இப்போ கேட்டுச்சு. கேட்டதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் சிம்பிள் வந்துடும். இந்த இடத்துல சேனல்குள்ளே சேஞ்ச் பண்ணுற விஷயங்கள் வந்துடும். இப்போ நீங்கள் இதை ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த செலக்டர் ஸ்விட்ச் வச்சு குரூப்பை செலக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரூப் வந்து ஏலேருந்து F, தென் 0லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் என்ன குரூப் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஏலேருந்து நீங்கள் எந்த குரூப் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏல வச்சுட்டேன், குரூப் வந்து ஏல வச்சுருக்கேன். இப்போ அடுத்து சேனலை செலக்ட் பண்ணணும். சேனல் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு தான். இப்போ நான் கரெக்டாக இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 3 4ன்னு சின்னதாக ஒரு டாபிள் ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எப்படிங்க நான் சேனல், இதுதான் வந்து மக்களுக்கு குழப்பது. குரூப்பை செலக்ட் பண்ணிக்கிறோம், எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கிறோம், ஆனால் சேனலை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வேறு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அதே நேரத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 1 2 3 4ன்னு இருக்கும். இந்த இடத்துல எப்படி இருக்குதோ அதே மாதிரி டிஸ்பிளே அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் சேனல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. SK400ல் என்ன சேனல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ரிவர்ஸாக வரணும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த குரூப் சேனல் பட்டன் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குரூப் வந்து ஹைலைட் ஆகிரும், பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம ஏல செலக்ட் பண்ணிக்க வச்சுக்குவோம். சென்ட்ரல் பண்ணிங்கன்னா ஏல செலக்ட் ஆச்சு. அதே பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் சேனல் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். சேனல் இந்த இடத்துல உங்களுக்கு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த நாபை யூஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள், எந்த சேனல் வேணாலும் செலக்ட் பண்ணலாம். 1லேருந்து ஆரம்பித்து 32 வரைக்கும் போகலாம். திரும்பி அப்படியே வந்தீங்கன்னா திரும்பி 1 வரைக்கும் வந்துடும். இப்போ இதில் நீங்கள் ஒன்றா சேஞ்ச் பண்ணும்போது, இப்போ 1 வச்சுருக்கும்போது இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கிற டிஸ்பிளே வருது பார்த்தீங்களா, அது வந்துருக்கு பாருங்கள், இந்த இடத்துல வரும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது 1க்குனா ஒரு டிசைனில் இருக்கும். நம்பர் 2க்கு போயிட்டிங்கன்னா வேறு டிசைனில் வரும். நம்பர் 3க்கு போயிட்டிங்கன்னா வேறு டிசைன் வரும். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 1ல் வச்சிங்கன்னா இந்த பட்டன்ஸ் எல்லாமே கீழே இருக்கணும் அப்படின்னு காமிக்கும். 2க்கு போயிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பட்டன், ஃப்ரண்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பட்டன் மட்டும் மேலே இருக்கணும், அதை தான் இங்கே டிஸ்பிளேயில் காமிக்குது. 3க்கு போயிட்டிங்கன்னா 2வது பட்டன் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி 1லேருந்து 32 வரைக்கும் இந்த 4 பட்டன்ஸும் எந்த ஆர்டரில் இருக்கணும், எது வந்து மேலே இருக்கணும், எது வந்து கீழே இருக்கணும் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செலக்டர் ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருந்தா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருக்கிறதுனால தான் மக்கள் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து சேனல் வந்து 16ல் வேணும் அப்படின்னா
16 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த 4 பட்டனும் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. 4 பட்டனும் மேலே தள்ளிடுறோங்க. ஓகே பண்ணிடுறோம். இதுவும் சேனல் 16ல் இருக்குது. இதுவும் இப்போ 4 பட்டன் இங்கே காமிச்சிருக்கிற மாதிரியே 4 பட்டனையும் மேலே தள்ளிடுறோம். ஸோ அதனால் என்ன ஆகும், இதுவும் இந்த 4 பட்டன் மேலே தள்ளினதுக்கப்புறம் இதுவும் சேனல் 16, இது குரூப் ஏ, இதுவும் குரூப் ஏ. ஸோ எல்லாம் கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ டெஸ்ட் பட்டனை அழுத்தி ட்ரை பண்ணிக்கிறோம். வெரி குட். உங்களுக்கு ரெண்டும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா இந்த XT16 மூலமாக எத்தனை சேனலை நம்ம கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் 16th சேனல் வரைக்கும் தான் கனெக்ட் பண்ண முடியும். 32 சேனல் வரைக்கும் போக முடியாது. அதனால தான் இது பேர் XT16. ஸோ இந்த 4 பட்டனையும் 4 விதமாக யூஸ் பண்ணி அவங்க 4x4 16. ஸோ இந்த 16 சேனலுக்குள்ளே அந்த பட்டன் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் XT16. இது வந்து சேனல் வந்து 1 to 16 வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பெரிய டிவைசஸில் 32 சேனல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து நான் 16ல் வச்சு இப்போ நம்ம செட் பண்ணி காமிச்சோம். இப்போ வந்து எனக்கு சேனல் 16 வேணாங்க, எனக்கு வந்து சேனல் வந்து 8 வேணும் அப்படின்னா 8க்கு வரீங்க. சேனல் 8 வந்தால் என்ன சொல்லுது, இந்த இடத்துல என்ன காமிக்குது, இந்த 4வது பட்டன் மட்டும் கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இந்த 4வது பட்டன் மட்டும் கீழே தள்ளிக்கிறீங்க. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். சூப்பராக டெஸ்ட் ஆகுது, கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் சேனல் கரெக்டாக நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து அந்த குரூப் செலக்டர் சுவிட்ச் ஈஸியாக கொடுத்தனால குரூப்பை செலக்ட் பண்ண முடியுது. ஆனால் சேனல் வந்து இந்த மாதிரி ஒரு பட்டனில் கொடுத்துருக்கனால கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல டிஸ்பிளேயில் எந்த மாதிரி டிசைனில் உங்களுக்கு தெரியுதோ அதை இங்கே வச்சுக்கோங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, XT16ல் 16th சேனல் வரைக்கும் மட்டும்தான் போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ அதுக்கு மேலே போனால் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்ப்போமே. 16th வந்துட்டிங்க, 16 வரைக்கும் அந்த அந்த பட்டன்லாம் எப்படி இருக்கணும்னு காமிக்கும். 16க்கு மேலே போயிட்டிங்கன்னா அது எம்டி ஆயிரும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து எம்டி ஆயிரும். 16க்கு மேலே எதுவுமே உங்களுக்கு காமிக்காது. அப்போ வந்து என்ன ஆகும்னா மற்ற ட்ரிகர்ஸ், மற்ற V1 ஃப்ளாஷ், எக்ஸ்ப்ரோ ட்ரிகர்ஸ், X2T, X1T இதில் மட்டும்தான் இதை போக முடியும். 16க்கு மேலே இதை யூஸ் பண்ணி 16 சேனல் வரைக்கும் தான் போக முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த பட்டன் அந்த இடத்துல எப்படி டிஸ்பிளே ஆகிருக்கோ அதை வச்சு ஈஸியாக இதுலேயும் அங்கே காமிச்சிருக்க மாதிரி செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சேனல் செட் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த SK400ஓட கனெக்ட் பண்ணுறது XT16 அந்த ட்ரிகரை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் இந்த சேனலை செலக்ட் பண்ணுறது எப்படி, இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற பிரச்சனைக்கு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நான் தேடி பார்த்த அளவுக்கு யூடியூப்பில் எந்த வீடியோவும் தெளிவாக இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது Mirrorme Studio. We create a bond with you. Bye bye.